ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நெல்லிக்காய் ஜாம் போட போகிறோம். தண்ணி திறந்து நம்ம நெல்லிக்காய் நல்லா அலசிக்கலாம். அலசினதுக்கப்புறம் அந்த அழுக்கு தண்ணி கீழே ஊற்றிட்டு நம்ம அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம தீப்பற்ற வச்சுக்கலாம். நம்ம பாத்திரம் சுடனா நெல்லிக்காய்க்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் நெல்லிக்காய் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். பாருங்கள், நெல்லிக்காய் ஃபுல்லாக போட்டுட்டேன். இனிமேல் ஒரு மூடியை வச்சு மூடி ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டு மூடி திறந்து பார்க்கலாம். நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள். இப்போ அமுக்கி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அமுங்குது. இந்த பக்கம் கரெக்டாக இருக்கும். இன்னொரு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறம் அதை வந்துட்டு கொட்டையை நீக்கிட்டு நம்ம அதை வெட்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ வெட்டி முடிச்சாச்சு. இனிமேல் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம அந்த நெல்லிக்காய் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா மையம் அரைச்சாச்சு. இனிமேல் சீனியும் கொஞ்சம் கலப்பணியும் போட்டு சீனி வகை மாதிரி காய்ச்சி வச்சுருந்தேன். அது கூட இப்போ நம்ம அரைச்சதை வந்துட்டு இப்போ சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கலர்